அன்க்ளோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸில் டயக்னோசிஸ்க்கு எம்ஆர்ஐ எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கு அடுத்தது வந்துட்டு காமனாக நம்மளுக்கு இருக்கிற ஒரு மித் வந்துட்டு இந்த HLA-B27. HLA-B27 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஜீன். அந்த ஜீன் நம்ம உடம்புல வந்துட்டு இருக்கலாம், இல்லை இல்லாமல் இருக்கலாம். HLA-B27 இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ்னு டெஸ்ட் வரும். HLA-B27 நெகட்டிவ் அப்படின்னு இருக்குன்னா அதனால வந்துட்டு டிசீஸ் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த ஜீன் வந்துட்டு இருக்கா இல்லையாங்கிறத மட்டும்தான் சொல்லுவாங்க. இந்த ஜீன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த அன்க்ளோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் வர்றதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகம். அதே சமயத்தில் இந்த HLA-B27 ஜீன் இல்லை அப்படின்னா டிசீஸே வராது அப்படிங்கிறது கிடையாது. இந்த எம்ஆர்ஐ ஃபைண்டிங் தான் நம்மளுக்கு முக்கியமாக தவிர HLA-B27 பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறத நம்ம குழப்பிக்க வேண்டியதில்லை. மோரோவர் இந்த HLA-B27ங்கிறது ஒரு ப்ரோக்னோஸ்டிகேஷன் மார்க்கர் தான். உங்களுக்கு HLA-B27 பாசிட்டிவாக இருக்கிறதுக்கும் நெகட்டிவாக இருக்கும் டிசீஸ் பிஹேவியரில் தான் சேஞ்சஸ் இருக்குமா தவிர டயக்னோசிஸ்க்கு அது தேவையில்லை.